பிளாஸ்டிக் கேன்களில் வாங்கக்கூடிய தண்ணீரில் பாக்டீரியாக்கள் 1 மணி நேரத்தில் பாக்டீரியாக்கள் உற்பத்தி ஆகின்றன. நான் சொல்லலை, ஆய்வு பண்ணி சொல்கிறாங்க. சுத்தம் பண்ணுறங்கிற பேரில் மினரல்ஸ் பூரா எடுத்துடுறாங்க. நீங்கள் அதில் மீனை போட்டிங்கன்னா மீன் செத்து போகும். காரணம் இது அயோடின் சால்ட்டு இதெல்லாம் பயன்படுத்துறதுனால தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த முழங்கால் வலிகள்லாம் வர்றதுக்கான காரணம். மண்பானையில் பாக்டீரியாக்கள் உற்பத்தி ஆகுது. அன்றைக்கெல்லாம் யாருக்குமே இந்த ஃபுட் பாய்சனுங்கிறது வந்ததே கிடையாது. பிளாஸ்டிக் கேன்களில், பிளாஸ்டிக் டப்பாவில், பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணீர் வைத்து குடிப்பது ஆகவே ஆகாது. பிளாஸ்டிக் பிளேட்டில் கூட வச்சு சாப்பிடக்கூடாது. இன்றைக்கி வாழ்வியல் முறையில் தண்ணீர் ஒரு முக்கியமான பங்கு. ஆனால் இயற்கையான தண்ணியை குடிக்கும்போது அதில் உள்ள மினரல்ஸ் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய தண்ணீர். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி நிறைய பேர் இந்த பேக்கேஜ் வாட்டர் தான் சாப்பிட்றாங்க. இந்த பேக்கேஜ் வாட்டரில் நீங்கள் தண்ணி அந்த பாட்டில் அடைச்ச தண்ணிகளில் பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் பூரா எடுத்துடுறாங்க. சுத்தம் பண்ணுறங்கிற பேரில் மினரல்ஸ் பூரா எடுத்துடுறாங்க. நீங்கள் அதில் மீனை போட்டிங்கன்னா மீன் செத்து போகும். அப்போ மினரல்ஸ் இது உள்ள தண்ணி தான் நமக்கு வேணும். அப்போ நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய சத்துக்கள் பூமியிலிருந்து தண்ணீரின் மூலமாக அந்த சத்துக்கள் நமக்கு கிடைக்குது. ஆனால் அந்த சத்துக்கள்லாம் நமக்கு கிடைக்காமலே போயிடுது. இப்போ பேக்கேஜ் வாட்டரே குடித்து பழகினவங்க சாதாரணமாக நீங்கள் சாதா தண்ணி குடிச்சிங்கன்னா உடனே சளி பிடிக்கும். அது இந்த தண்ணி குடிக்கிறதுனால ஒத்துக்கல எங்களுக்கு கிடையாது. அந்த தண்ணி குடித்து பழகினதுனால அது உங்களுக்கு ஒத்துக்காது. அப்போ அதில் உள்ள மினரல்ஸ் நம்ம உடம்பை இல்லைன்னா நம்ம உடம்பு பாதிக்கும். அப்போ மீன் போட்டால் செத்து விடுகிறது என்றால் அப்போ அந்த தண்ணியில் உயிர் இல்லாத தன்மை. நீங்கள் நிறைய பேருக்கு முழங்கால் வலியெல்லாம் வர்றதுக்கான காரணம் இது அயோடின் சால்ட்டு இதெல்லாம் பயன்படுத்துறதுனால தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த முழங்கால் வலிகள்லாம் வர்றதுக்கான காரணம். தண்ணீர்னாலேயே மருத்துவமே இருக்குது. நீங்கள் முதல்ல காலையில் எழுந்திரிச்ச உடனே அதிகாலையில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதிகாலையில் எழுந்திரிச்சு தண்ணீர் குடிக்கிற பழக்கம் வேணும். ஒன்று, நீங்கள் அந்த காலகட்டங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தண்ணீர் பூரா நம்ம பிளாஸ்டிக் குடங்கள்லையும் பிளாஸ்டிக் கேனில் அங்கங்கே தான் வைக்கிறோம். பிளாஸ்டிக் பொருட்களில் உணவுப் பொருட்களை பயன்படுத்தவே கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் நம்ம எந்த தண்ணி வீட்டில் நம்ம பேக்கேஜ் வாட்டர் வாங்குறது பூராமே பிளாஸ்டிக் கேனில் தான் வாங்குகிறோம். பிளாஸ்டிக் கேன்களில் வாங்கக்கூடிய தண்ணீரில் பாக்டீரியாக்கள் 1 மணி நேரத்தில் பாக்டீரியாக்கள் உற்பத்தி ஆகின்றன. நான் சொல்லலை, ஆய்வு பண்ணி சொல்கிறாங்க. அப்போ அந்த காலகட்டங்களெல்லாம் ஏன் அந்த மாதிரியெல்லாம் இல்லை? அந்த காலத்தில் என்ன வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா, பித்தளை பானை தண்ணி குடிக்கிறது. இந்த காப்பரில் இருக்கும், துட்டுப்பானைன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் காப்பரில் தான் துட்டு இருக்கும். அதனால் அதுக்கு பேர் துட்டுப்பானைன்னு சொல்லுவாங்க. காப்பர் பாத்திரத்தில் தண்ணீர் வைத்திருப்பார்கள். காப்பர் பாத்திரத்தில் தண்ணி வச்சா அந்த தண்ணீரில் உள்ள பாக்டீரியாக்கள் 1/2 மணி நேரத்தில் அழிக்கப்படும். சும்மா நம்ம முன்னோர்கள் முட்டாள்தனமாக காப்பர் பாத்திரத்தில் தண்ணியை வச்சு குடிக்கல. பித்தளை பாத்திரத்தில் வச்சிங்கன்னா 1 மணி நேரத்தில் இந்த பாக்டீரியாக்களை பூரா அழிச்சிரும். மண் பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி வைத்தால் 1/2 மணி நேரத்தில் அதில் உள்ள பாக்டீரியா 10 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரத்துக்குள்ளே அதில் உள்ள பாக்டீரியாக்களை பூரா மண் அழிச்சிடும். அது மட்டும் இல்லை, அந்த தண்ணீருக்கு சுவையூட்டக்கூடியது மண் பாத்திரம். நீங்கள் இன்றைக்கும் சில விஷயங்கள் நீங்கள் கவனித்து பார்க்கலாம். இந்த ரோட்டோரங்களில் பெரிய பெரிய தபாவெல்லாம் வச்சுருப்பாங்க ஹோட்டலில். அந்த ஹோட்டல் இந்த நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் அந்த பெரிய பெரிய லாரிகள்லாம் கொண்டு வந்து அங்கே தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா ரொட்டி சுடுவாங்க, சப்பாத்தி நம்மள மாதிரி கல்லில் போட்டு எடுக்க மாட்டாங்க. ஒரு பெரிய பாத்திரம் இருக்கும், ஒரு பெரிய அந்த அண்டா மாதிரி இருக்கும், அது உள்ள மண் இது இருக்கும். அதில் உள்ள விறக போட்டு எரித்து அந்த மண்ணினுடைய சூடு இருக்கும், அந்த சூட்டில் தான் வேக வைப்பாங்க. அந்த ரொட்டி சாப்பிட்டிங்கன்னா சுவையாக இருக்கும். அதில் உள்ள பாக்டீரியாக்களை இந்த இது அழித்து விடும். அதே மாதிரி தான் அந்த காலத்தில் மண்பானையில் சமைத்தார்கள். முதலில் இந்த உலகத்தில் மெட்டலை, இரும்பை கண்டுபிடித்து பயன்பாட்டு கொண்டு வந்தவர்கள் நம்முடைய பாரதியர்கள். நம்ம நாடு சாதாரண நாடு கிடையாது. முதலாக மெட்டலை பயன்பாட்டு கொண்டு வந்தது நம்ம பாரதம். ஆனால் அப்படி முதல்ல பயன்பாட்டு கொண்டு வந்த பாரதமாக இருந்தாலும் சமைப்பதற்கு மண்பானையை பயன்படுத்தினாங்க. அதனால தான் உணவு அன்னைக்கு சுவையாக இருந்தது. நீங்கள் மண்பானையில் சமைச்சு பாருங்கள், மண்பானையில் குழம்பு வச்சு பாருங்கள், சுவை டேஸ்ட் நல்லாயிருக்கும். மண்பானையில் பாக்டீரியாக்கள் உற்பத்தி ஆகுது. அன்றைக்கெல்லாம் யாருக்குமே இந்த ஃபுட் பாய்சனுங்கிறது வந்ததே கிடையாது. அந்த ஃபுட் பாய்சன்லாம் வராது. இன்றைக்கி அந்த மாதிரி எல்லாம் இன்றைக்கி மாறிப்போச்சு. அப்போ தண்ணீர் குடிப்பது எதில் வச்சு குடிக்கணும்னா, பிளாஸ்டிக் கேன்களில், பிளாஸ்டிக் டப்பாவில், பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணீர் வைத்து குடிப்பது ஆகவே ஆகாது. பிளாஸ்டிக் பிளேட்டில் கூட வச்சு சாப்பிடக்கூடாது. அதுலேயும் இன்றைக்கி நிறைய பேர் இந்த கடைகளெல்லாம் டீ வாங்கி சாப்பிட்றாங்க. பார்சல் டீ வாங்கும்போது பிளாஸ்டிக் கவரில் போட்டு வாங்கிட்டு வராங்க. அந்த பிளாஸ்டிக்கில் உள்ள கெமிக்கல் பூரா அந்த இதில் சேரும். இதெல்லாம் அறியாமையாக சொன்னாலும் அதை கேட்க மாட்டேங்கிறாங்க.
அப்போ பிளாஸ்டிக் பொருளை, உணவுப் பொருட்கள், நீங்கள் எந்த ஒரு உணவுப் பொருளையும் பிளாஸ்டிக் பொருட்களில் பயன்படுத்தவே கூடாது. பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தினுடைய விளைவு தான் இன்றைக்கி நிறைய வியாதிகள் வருவதற்கு காரணம். நீங்கள் மற்றதுக்கு எதுக்கும் பயன்படுத்திங்க பிளாஸ்டிக் பொருள், ஆனால் உணவுப் பொருட்களை பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தாதீர்கள். நீங்கள் இப்போ தண்ணியே ஒரு ட்ரம்மில் பிடிச்சி வைக்கிறீங்க, உங்கள் வழியில் இப்போ சின்ன சின்ன வீடுகளில் இருக்கீங்க, ட்ரம்மில் எடுத்து வைக்கிறீங்க. அந்த தண்ணியை நீங்கள் காப்பர் பானையோ பித்தளை பானையோ மண்பானையோ வாங்கி வச்சு அதில் ஊற்றி வச்சு முதல் நாள் இரவு ஊற்றி வச்சுருங்க, மறுநாள் குடிச்சு போகலாம். அந்த தண்ணியில் பாக்டீரியாக்கள் கிடையாது. எல்லாம் காய்ச்சினா தான் அது சுத்தமாகங்கிறது கிடையாது. அதில் உள்ள பாக்டீரியாக்களை பூரா அந்த பாத்திரத்தினுடைய தன்மை அழித்து விடும். அதுக்காக தான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்தில் குளத்தில் தண்ணி எடுத்து வந்து குடித்தாங்க. அவங்களுக்கும் ஒரு வியாதி வந்தது கிடையாது. இன்றைக்கி வர்றதெல்லாம் இன்றைக்கி தண்ணி பூரா சுத்தமான தண்ணி இல்லைங்கிறாங்க. நீங்கள் அப்படியே இல்லைன்னா நீங்கள் சூடு பண்ணி சாப்பிடுங்க. அதுக்காக நீங்கள் பேக்கேஜ் வாட்டர் வாங்கி சாப்பிடாதீங்க. பாட்டில் பேக்கேஜ் வாட்டர் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளங்கள் வரத்தான் செய்யும். தண்ணீரினாலேயே நீங்கள் உங்கள் நோயை குணப்படுத்திக் கொள்ளலாம். காலையில் அதிகாலையில் எழுந்தவுடன் தண்ணீர் நிறைய குடித்து பழக வேண்டும். ஒரு செம்பு தண்ணியாவது குடிக்கணும் காலையில் எழுந்துருச்சு. முதல்ல காலையில் இருந்துச்சு நீங்கள் டீ குடிக்கிற பழக்கத்தை நிறுத்திடணும். வெறும் எம்டி ஸ்டமக்கில் சூடாக ஊற்றக்கூடாது. இல்லை வெதுன்னு தண்ணி குடிக்கலாம். இந்த மலம் போகாத மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு காலையில் வெதுன்னு தான், ரொம்ப சூடாக குடிக்கக்கூடாது. வெதுன்னு தண்ணி வச்சு அந்த தண்ணீரை கொடுத்தால் மலம் ஈஸியாக கழியும். இல்லை தண்ணி குடித்தா ஒத்துக்கணும் அப்படின்னா நல்ல தண்ணீர்லேருந்து ஒரு 1/2 லிட்டர்லேருந்து ஒரு 3/4 லிட்ரு 2 செம்பு கூட குடிக்கலாம். குடித்தோம்னா இந்த உடம்புல கழிவுகள் முழுமையாக பெறும். அதே மாதிரி உடம்புல வயிற்றுப்பகுதியில் உஷ்ணம் இருக்கும். அந்த உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது இந்த தண்ணீர், நம்ம குடிக்கிற தண்ணி. அதனால் இந்த மாதிரி தண்ணீர் குடித்தே நம்ம உடம்பை சரி செய்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த உஷ்ணம் அதிகமாகி மலச்சிக்கலை கவனிக்காமல் விட்டுருவாங்க. மலச்சிக்கலை கவனிக்காமல் விட்டவுடனே என்னாங்கன்னா மூலவியாதி வந்துடும். ஃபைல்ஸ் வந்தோடனே நிறையா பேருக்கு ரத்தமாக போகும். உடனே ஃபைல்ஸுக்கு ஆஸ்பத்திரியில் போய் ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஃபைல்ஸுக்கு வர காரணம் மூளைச்சூடு, நம்ம உடம்புல சூடு. அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் அந்த காலத்தில் ஏன் வந்தது கிடையாது. அந்த காலத்தில் என்ன காரணம்னா அந்த காலத்தில் ஏரிகளையும் குளங்களையும் போய் குளித்தாங்க. வீடுகளெல்லாம் அப்படி குளிக்கிறதெல்லாம் ரேர். வீட்டில் உடம்பு நோய்வாய்ப்பட்டவங்க தான் வீட்டில் குளிப்பாங்க. அப்போ கிணறுகள்லையும் குளத்துலையும் போய் குளிக்கும்போது நல்லா முங்கி குளிக்கும்போது உடம்பு உஷ்ணம் தணியும். அதனால தான் சித்தர்கள் கூட இன்னும் ஒருபடி மேலே போய் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆற்றுப்படுகைகளில் ஆற்று நீரில் குளிப்பது ரொம்ப சிறந்ததுங்கிறாங்க. அந்த தண்ணீரில் காஸ்மிக் எனர்ஜி இருக்கும். நீங்கள் வீட்டிலே குளிக்கிறீங்க அப்படின்னா தொட்டியில் தண்ணி வச்சு, சிமெண்ட் தொட்டிலையோ அல்லது இப்போ தண்ணி வச்சு அந்த தண்ணியில் இரவு முழுக்க அந்த தண்ணீர் அந்த காஸ்மிக் எனர்ஜி பட்டு காலையில் அந்த தண்ணி குளிர்ச்சியாக தான் இருக்கும். ஆனால் அந்த தண்ணீரை குளித்தால் உடம்புக்கு ஆரோக்கியம். இப்படி குளிக்கிற முறை பற்றியெல்லாம் தண்ணீரை பற்றியே நிறையா இருக்குது. அப்போ தண்ணீர் எவ்வளவு நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, குடிப்பதற்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது, குளிப்பதற்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இதெல்லாம் முறையாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம உடம்பில் வியாதிகள் வரவே வராது. அதுதான் காரணம். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக தகவல்களை தினமும் பெற பிரம்ம ரகசியம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.